ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிடலாம், அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்டெல்லாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய் 2, கொஞ்சமாக கல்பாசி, சீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகு காரத்துக்காக அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிற போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் நான் சோம்பு எதுவும் சேர்க்கலாம். சீரகத்தினுடைய அந்த ஃப்ளேவரும் அதனுடைய குணமுமே போதும். சீரகம் அகத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சீரகம் இதில் சேர்த்துருக்குறோம். இப்போது லைட்டாக இதில் ஸ்மெல் வரட்டும், கருகிடக்கூடாது. லைட்டாக மட்டும் இதை வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு, கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் வெள்ளை பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி 1 இன்ச் அளவு சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டியாக நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தினுடைய கலர் பார்த்திங்களா, சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால அப்படியே வாசனையே பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நம்ம தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரே ஒரு கேரட்டையும் நம்ம கட் பண்ணதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பரட்டி விடுங்க. இந்த வாசனையும் எதுவும் இருக்கக்கூடாது, முட்டைக்கோசினுடைய வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா அதை வதக்கி விடணும். இப்போ பார்த்துக்கோங்க, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே சைஸே குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். வதக்கின பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்து இதை மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிரும். நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. அப்படியே ஒரு நார்த்து சைட் ஹோட்டல் போனோன்னா என்ன ஒரு ஃப்ளேவர் வருமோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா காஞ்சிருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருந்ததை சேர்த்து தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். ஏன்னா திக்காக தான் இருக்குது. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நம்ம அரைக்கும் போது சேர்த்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கணும். இது மிளகினுடைய காரமே இதுக்கு சரியாக இருக்கும். இப்போது நல்லா தளத்தலன்னு கொதிச்சு வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா சேர்க்க தேவையில்லை, நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிட்டோம். காரத்துக்கு மிளகு சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. ஏற்கனவே வதக்குனதுனால பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இன்னமும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த காயில் வேணாலும் செய்யலாம். முட்டைக்கோஸில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரட், அப்புறம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு அதை நீங்கள் வறுத்து கூட நீங்கள் செய்யலாம். இல்லை நான் அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நறுக்கி வதக்கிட்டு கூட செய்யலாம். நான் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுருக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு மணத்தோட ரொம்பவே நல்லா இருக்குது. என்னடா அது முட்டைக்கோஸில் போய் அரைச்சி செஞ்சுருக்கோமே, வாடை வராதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே வதக்கியிருக்கும். அப்புறம் 10 நிமிஷம் நல்லாவும் கொதிக்க விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவி நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசை அந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் friends and relatives கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். Thank you. Bye.